Exercise 3.5 ல question number 5 subdivision 1 is a very important 5 marks repeated கேட்கக்கூடிய ஒரு 5 mark questionல ஒரு question. So இந்த கண்டென்ட்ட படிக்கிறதுக்கு முன்னால நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை படிச்சே ஆகும். பட் அது இல்லாம கூட என்ன பண்ணலாம், அந்த சம்ம நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம வந்து ரூட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா டிசைட் பண்ண முடியும். இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் என்ன பண்றாங்க, டிக்டேட் பண்ணியதா அது என்ன பண்ணலாம், ஆன்சர் என்ன பண்ணலாம், அந்த ஆன்சர் வச்சு பார்த்தோம் ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 5 டேர்ம் இருக்கு. பவர் 4, பவர் 3, பவர் 2, எக்ஸ் பவர் 1 கான்ஸ்டன்ட் நம்பர். அப்ப இதோட கோஎஃபிஷியன்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வரிசையா தெரியும். இது 6. சோ அடுத்து நமக்கு -35 வருது. சோ அடுத்து வந்து +62 வருது. அடுத்து நமக்கு -35 வருது. அடுத்து +6 வருது. சரியா? இப்படி பார்க்க சொல்ல மொத்தம் 5 டேர்ம் இருக்குது. இந்த 5 டேர்ம் நம்ம என்ன பண்ணணும், பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பேர் பண்ணிட்டே வரும். சோ இங்க ஃபர்ஸ்ட் 6 அதே +6 தான். ரெண்டுமே சேம் சைன், ரெண்டுமே சேம் வேல்யூ சேம் சைன். அடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் இங்க வந்து நமக்கு வந்து -35. சோ அங்கே -35 தான் இருக்குது. இது நமக்கு வந்து சேம் வேல்யூ சேம் சைன். சரியா? சோ மிடில் உள்ள வேல்யூ இது கூட லிங்க் பண்ண முடியாது அப்படி. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மெர்ஜ் பண்ணதுல நமக்கு சேம் வேல்யூ சேம் சைனா இருந்தா ஒரு ரூட் கண்டுபிடிச்சதை வச்சு அடுத்த ரூட் உடனே ட்ரீட் பண்ணி முடியும் நம்மளால. எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸைஸ் 3.2ல என்ன படிச்சோம், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் அப்படின்னு டாபிக் படிச்சோமா. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அடுத்த ரூட் வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும், அதோடைய கான்ஜுகேட்டா இருக்கும் சொல்லிட்டு ஆகணும். இந்த அதை வந்து எக்ஸிட் பண்ணி போகவே முடியாது. சரி இல்லையா? அதே மாதிரிதான் இங்க நம்ம ஒரு ரூட்டை வச்சுட்டு அடுத்த ரூட்டை என்ன பண்ண போறோம், பில்ட் பண்ண போறோம். சரியா? இந்த சம்ம சால்வ் பண்ணதுக்கு எக்ஸாம்பிள் சம் 3.28 ஒரு மெத்தட் இருக்குது. சோ அந்த மெத்தட் படி தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இதை என்ன பண்ண போறோம், வேறமா சால்வ் பண்ணுறோம். ஈஸியா புரிஞ்சுது இந்த சம். அதனால இப்ப நம்ம சிம்பிள் மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் கண்டிப்பா கொடுத்துருவாங்க, ஞாபகம் வச்சு. சரியா? அப்போ இந்த சம்ம என்ன பண்ண போறேன், பை யூசிங் சிந்தடிக் டிவிஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். சரி சார், பை யூசிங் சிந்தடிக் டிவிஷன்ல சால்வ் பண்ணணும். அப்ப சிந்தடிக் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க யார் ரூட் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வழியே கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கலாம். என்ன கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. சோ -35 and +62 and -35 கடைசியா +6 நோட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், யாரு வந்து ரூட்டா வருவாங்க. இப்போ அதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். +1 -1 நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா இதையும் கூட்டினா 0 வருமானம் வராது. அண்ட் ஈவன் டிகிரி கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் அது கூட்டினாலும் இந்த ஆட் டிகிரி கூட்டினாலும் என்ன வராது, வந்து கண்டிப்பா வந்து சேம் வேல்யூ வராது. சரியா? செக் பண்ணி பார்த்தாலும் பாத்துக்கோ. அப்ப அடுத்து என்ன பண்ணுவோம் போனா 2 -2 3 -3 அடுத்த ஸ்டெப் போயிடும். அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் 2 போடணும். முதல்ல 2 எனக்கு தெரியாது, நான் 2 போட்டாச்சு. அசம்ஷன் தான் போடணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 0 போட்டுருவோமா. அப்ப ஆன்சர் நமக்கு 6. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர்மா 12. சோ ரெண்டையும் கழிச்சு ஆன்சர் -23. சோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் -46. சோ ரெண்டையும் கழிச்சா -16. சோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா +16. ஓகேவா? சோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா +32. சோ ரெண்டையும் கழிச்சா -3. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா -6. சோ லாஸ்ட் ஆன்சர் என்னமா 0. சரியா? ஓகே, புரியுதா இல்லையாப்பா? அடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இது கியூபிக் ஈக்குவேஷனா இருக்கு. இது கான்ஸ்டன்ட் நம்பர், இது நமக்கு வந்து x, இது x², இது x³. சோ மறுபடியும் பை யூசிங் சிந்தடிக் டிவிஷன் தான் போடணும். சரியா? மறுபடியும் நான் சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ண சொல்றேன். இங்க 2 போட்ட மாதிரி இங்க 2 போடலாம், -2 போடலாம், 3 போடலாம், -3. சோ அதுமே 1 -1 வரவே வராது. செக் பண்ணி பார்த்தா 1 -1 வராது. இந்த 4 டேர்முக்கும் வரவே வராது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்க நல்லது. இது ஒரு சம் தான், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இங்க என்ன பண்ணா நீங்க 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட்ஸ் 3 ஞாபகம் வச்சு அப்ளை பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0. சரியா? இன்ன வரும் 6. 6 3s are 18. சோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணா -5. சோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா -15. செப்பரேட் பண்ணா 1. சோ அடுத்து நமக்கு +3. சோ கடைசி ஆன்சர் 0. அப்போ நமக்கு என்ன பண்ணியாச்சு, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரை கொண்டு வந்து முடிச்சாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் x ஓட ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் x ஓட ஆன்சர் யாருன்னா 2. அடுத்த ஆன்சர் x ஓட ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா 3. அப்போ ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சுப்பா. சரியா? அப்ப கடைசியா ஒரு நமக்கு என்னது, கண்டிப்பா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ண போறோம். அப்ப நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா 6x² -5x + 1
equal to 0. டீம் எதிர் பிரிக்கோமா? ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 6 வரப்போகுது. ஸோ இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 5 வரப்போகுது, சாரி -5 வரப்போகுது. அப்ப என்ன போடலாம் அப்படின்னா 2 2 3s are 6. இங்க மைனஸ் சொன்னா இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். ஸோ டிவைட் பை என்ன போட போறீங்க? 6x 6x போட போறீங்க. கட் பண்ணோமா? ஸோ 1 டைம் என்ன ஆன்சர் வந்து 3 டைம் வரும். ஸோ இங்க 1 டைம் ஆன்சர் வரும் 2 டைம். அப்ப ஆன்சர் 3x minus 1 into இங்க 2x minus 1 equal to 0. தனித்தனியா 0 கொடுக்கப்பா. 3x minus 1 equal to 0. இது ஒரு பார்ட். இங்க 2x minus 1 equal to 0. இதன் x இருந்துச்சுன்னா x equal to 1 by 3. இங்க x is equal to answer 1 by 2. அப்ப எனக்கு தேவையான ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா பாரு, x ஓட ஆன்சர் 4 ஆன்சர் 1 2, அடுத்து 3, அடுத்து 1 by 3, அடுத்து 1 by 2. இப்போ நம்ம லாஜிக் வரும். ஓகே, இப்போ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சேம் வேல்யூ சேம் சைன் இருந்துச்சுன்னா ஒரு ரூட் என்ன இருக்குதோ, நல்லா கவனிச்சு பாரு, ஒரு ரூட் என்ன இருக்குதோ அதோட ரெசிப்ரோக்கல் கண்டிப்பா இங்க இருக்கும். சாரி, ரெசிப்ரோக்கல் மீன்ஸ் இங்க 1 by 2 வரும். சரியா? சைன் மாறாது, பிளஸ் 1 by 2. இங்க 2னா இங்க 1 by 2, சைன் மாறக்கூடாது. சரியா? இங்க 3 அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் வந்து என்ன வரும்? நமக்கு வந்து 1 by 3 இருக்கும். ஒருவேளை சார் இங்க 6 இங்க 6 ஆனா ஒரு இதுல மைனஸ் இருக்குதுன்னா இங்க என்ன இருக்கோ அதே ரெசிப்ரோக்கல் வந்துடும். ஆனா இங்க எக்ஸ்ட்ரா மைனஸ் போட்டு -1 by 2 வரும். இது புரிஞ்சுக்க முடியுதாப்பா? விளங்குதா? இப்போ இங்க 6 இங்க 6 சேம் வேல்யூ சேம் சைன் அப்படின்னா இங்க என்ன ரூட் வருதோ அதோட ரெசிப்ரோக்கல் மட்டும் தான் ஆன்சரா அதுக்கு கண்டிப்பா இருக்கும். இங்க 3 அப்படின்னா ரெசிப்ரோக்கல் 1 by 3 வரும். ஆனா இங்க 6 இங்க 6 ஆனா சைன் மாற்றமா இருக்குது. இங்க +6 இங்க -6, இங்க -35 இங்க +35 அப்படின்னு வர சொல்ல இங்க என்ன நம்பர் இருக்கோ அது ரெசிப்ரோக்கல் வரும். அண்ட் சேம் டைம் வந்து ஒரு சைன் மாற்றம் ஆகும். பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாறும், மைனஸ்னா பிளஸ்ஸா மாறும். சோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்டா இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். क्वेश्चन नंबर 5 सब्डिविजन 2 பா. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். சோ x⁴ is called as quadratic equation. அப்ப x கண்டிப்பா 4 ஆன்சர் வர போகுது. அப்ப இதுல நல்லா கவனிச்சு பாரு, இங்க ஒரே ஒரு டேர்ம் மிஸ் ஆகுறாங்க. யார் மிஸ் ஆகுறாங்க பாத்தீங்கன்னா x² டேர்ம் மிஸ் ஆகுறாங்க. இந்த எல்லாத்தையும் கூட்டி பாரு, எல்லாத்தையும் கூட்டி பாரு. அதாவது 0 நடுவுல 0 வச்சுக்கோ, தப்பு இல்ல. ஓகே, எல்லாத்தையும் கூட்டி பாரு. பிளஸ் ஆன்சர் 0 வந்து அப்போ 0 வந்துச்சுன்னா யார் வந்து ரூட்டா இருப்பாங்க? 1 as the root. நம்ம சிம்பிள் லாஜிக்ல நம்ம சிண்டர் டிவிஷன் போட சொல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா கோஎஃபிஷியன்ட் கூட்டினா 0 வரதுனால x is equal to 1 as a root அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இதுல கோஎஃபிஷியன்ட் எழுத சொல்ல ஏதாவது டேர்ம் மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம இன்க்ளூட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து 1, சோ அடுத்து +3 அண்ட் x² இல்ல, அப்ப 0ன்னு போட எல்லாமே மறந்துடுவாங்க. கேப்டன் ஞாபகம் 0ன்னு போட எல்லாம் மறப்பாங்க. 0 போடாம உங்க ஆன்சர் வரவே வராது. சரியா இல்லையா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு -3, சோ அடுத்து பாத்தீங்கன்னா -1. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னமா? 0 1, அடுத்து 1, இங்க 4, அடுத்து 1 4 is 4, இங்க 4, சோ 1 4 is 4, 1 ஆன்சர் 1, லாஸ்ட் ஆன்சர் 0. சரிதானப்பா? சோ மறுபடியும் is called the cubic equation. ஆனா மறுபடியும் என்ன பண்ண போறேன்? சிண்டர் டிவிஷன் போட சொல்ல இங்க வரிசையா நமக்கு தேவை இருக்கு, எது மிஸ் ஆகாது. இந்த இடத்துல இது கான்ஸ்டன்ட், இது x, இது x², இது x3, இது எல்லாத்தையும் கூட 0 ஆகாது. ஆனா நம்ம ஈவன் டிகிரி கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட்டையும் ஆட் டிகிரி கோஎஃபிஷியன்ட் பார்த்தா நம்ம 1ஐயும் 4ஐயும் கூட்டுறதோட ஆன்சர் 5 வருமா? அது இங்க 4ஐயும் 1ஐயும் ஆன்சர் ஒரு 5 வருமா? அப்ப ரெண்டுமே சேம் ஆனா யார் அடுத்த ரூட்ஸா இருப்பாங்க? -1 is another root. அப்ப -1 போட்டுக்கலாம். சரியா இல்லையா? நல்லா கவனிச்சு பாரு. 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5, 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5. அப்ப ஈவன் டிகிரி அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் டிகிரி கோஎஃபிஷியன்ட் இருக்குது ஈக்குவலா இருக்கிறதுனால x is equal to -1 அடுத்த ரூட்டா இருக்கும். சோ இதுபடி ப்ரோசீட் பண்ணா அடுத்த ஆன்சர் இங்க 0 வரும். நமக்கு என்ன வரும்? 1, அடுத்து -1, அடுத்து 3, அடுத்து -3, அடுத்து 1, அடுத்து -1, லாஸ்ட் ஆன்சர் இஸ் 0. சரியாப்பா? அப்ப என்ன பண்ணியாச்சு? நம்ம x க்கு ரெண்டு ஆன்சரை கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. சோ x உடைய ஆன்சர், சோ x உடைய முதல் ஆன்சர் 1, x உடைய இன்னொரு ஆன்சர் -1. சரியா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரெடி பண்ண போறோம். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா சோ x² plus 3x plus 1 is equal to 0. இந்த t மெத்தட் பிரிக்குமா? யோசிச்சு பாருங்க, பிரிக்க முடியாது. மல்டிப்ளை பண்ணா 1, ஆட் பண்ணா 3 வருமானா வராது. by using quadratic formula. அப்ப இந்த இடத்துல a உடைய ஆன்சர் 1, சோ b உடைய ஆன்சர் நமக்கு 3 and c உடைய ஆன்சர் 1. சோ குவாட்ராட்டிக் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா x is equal to -b plus or minus
root of b square minus 4ac by 2a. சரியா? equal to இது எப்படி அப்ளை பண்ணுவா? minus b. So minus 3 plus or minus root of b square. So 9 minus 4 into a into c. What is answer? 4 தான வரும். செக் பண்ணி பாத்துக்கோ. So divide by 2 into a, 2 into 1. அப்ப ஆன்சர் பாருங்க. So minus 3 plus or minus. So ரெண்டையும் செப்பரேட் பண்ண வாட் இஸ் ஆன்சர்மா? root 5. அப்ப ஆன்சர் root 5 divided by எனக்கு நமக்கு வந்து ஆன்சர் 2. இத பிரிக்க முடியாது தானே? So இது நமக்கு இன்டராக்ஷன் 2. தென் இன்டராக்ஷன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் வந்துச்சு. அப்ப எனக்கு தேவையான ஆன்சர் நீங்க பாருங்க. So ஆன்சர் x ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1. அடுத்து minus 1. அடுத்து minus 3 plus root 5 by 2. அடுத்து minus 3 minus root 5 by 2. So இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். Exercise 3.5 question 7 பாருங்க. Solve the equation. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை சால்வ் பண்ண போறோம். ஆனா பக்கத்துலயே ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். If it is known that 1/3 is a solution அப்படின்னு தெளிவா கொடுத்தான். இந்த சம்ல நீ ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு ரூட் வந்து 1/3 வந்து தெளிவா சொல்லிட்டான். 1/3 கண்டிப்பா வரப்போகுது. சரி இல்லையா? அவனுக்கு ஒரு ரூட் கொடுத்ததுனால இதை வச்சு என்ன பண்ண போறோம்? நான் பர்தலா வந்து சிந்தர் டிவிஷன் போட போறேன். by using சிந்தர் டிவிஷன். சரியா? நமக்கு ஒரு ரூட் தெரியும்ல. ஆனா எப்படி இருக்குது வந்து ஃபிராக்ஷன்ல இருக்குது. சோ கொஞ்சம் பொறுமையா போகும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் இந்த கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கலாம். 6 அடுத்து நமக்கு -5 -38 சோ -5 + 6. சோ யார் வந்து ரூட்னா 1/3 as the root அப்படி தெளிவா கொடுத்தா 1/3 போட்டாச்சு. சரியா? சொல்லு ராஜா. தாராளமா அடுத்த ஸ்டெப் 3 தான் போடுறோம். சரி, அடுத்த ஸ்டெப் 3 போடுறேன். இங்க 3 போட்டாலும் பிரச்சனை இல்ல. நீ அடுத்த ஸ்டெப் 3 தான் தப்பு. ஓகேவா? எப்படியா நம்ம ரெண்டு ஆர்டர் பர்சன்டேஜ் டிவிஷன் போடணும். சரியா இல்லையா? சோ ஆரம்பிச்சலாம் ஃபர்ஸ்ட். பாரு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இங்க 0. இங்க 6 வருமாப்பா. சோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணதுல நமக்கு 2 வந்துருமா? சோ ரெண்டையும் நீ செப்பரேட் பண்ண ஆன்சர் -3. சோ ரெண்டையும் நீ வந்து டிவைட் பண்ண ஆன்சர் -1. ரெண்டையும் ஆட் பண்ணா -39. சோ ரெண்டையும் நீ டிவைட் பண்ண ஆன்சர் -30 ரெண்டையும் கூட்டினா -18. ரெண்டையும் டிவைட் பண்ணா -6. சோ லாஸ்ட் ஆன்சர் என்னமா? 0. ஓகேதானப்பா? இப்போ இது வந்து நமக்கு என்ன ஈக்குவேஷன்னா கியூபிக் ஈக்குவேஷன். சோ மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன்? சிந்தர் டிவிஷன் போட சொல்றேன். நம்ம அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பார்த்தோமா இல்லையா? இப்போ இங்கே 6 இங்கே 6 சேம் வேல்யூ சேம் சைன். இங்கே -5 இங்கே -5 சேம் சைன் சேம் வேல்யூ. நடுவுல கம்பேர் பண்ண முடியாது. அப்போ இங்க எல்லாமே சேமா இருக்கிறதுனால இங்க 1/3 உடைய ரெசிப்ரோக்கல் தான் அனதர் ரூட்ஸா இருக்கும். 1/3 உடைய ரெசிப்ரோக்கல் யாரா இருப்பாங்கன்னா 3 இருப்பாங்க. இப்ப சார் இந்த இடத்துல 1/3 இந்த பேட்டர்ன் பார்த்து இங்க 3 மேல போடலாம், 1/3 கீழே போடலாம். நம்ம இஷ்டம். சரி, எப்படியா போடணும்னா பாத்துக்கங்க. சோ நமக்கு இந்த ஆன்சர் பெர்ஃபெக்ட்டா தெரியும். அடுத்த ரெண்டு ஆன்சர் நீங்க போறோம். அந்த ரெண்டு ஆன்சரும் இங்க போடலாமா சார்? தாராளமா நீ போடுவீங்க. எனக்கு தேவை இந்த 1/3 ரூட்டா வரும். சரி இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0 போடுவோம். இங்க 6 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண வேண்டிய ஆன்சர் 18. இதோட ஆன்சர் மட்டும் வந்து 15. இத ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் மைனஸ் அது +45. ரெண்டையும் செப்பரேட் பண்ணா 6 ஆன்சர் 18. லாஸ்ட் ஆன்சர் 0. அப்ப என்ன பண்ணியாச்சு? ரெண்டு ஆன்சர் இருந்துச்சு. சரியா? யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ x ஓட ஆன்சர் 1/3 அப்படிங்கிறது ரூட், x ஓட ஆன்சர் 3 அப்படிங்கிறது ரூட். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்? ஜெனரேட் பண்ண போறோம். சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 6x² + 15x + 6 = 0. இப்போ இத வேணும்னா t வந்து பிரிக்கலாம். t வந்து பிரிக்கிறது மூலம் இல்ல 3 டேபிள் டிவைட் பண்ணலாமா? அப்ப டிவைட் பை 3. சோ டிவைட் பை 3. அப்ப எல்லா இடத்துலயும் 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 2x² + 5x + 2 = 0. இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு டிவைட் பண்ண முடியாது. இப்போ t மேல போட போறேன். 2 2s ஆன்சர் 4. மல்டிப்ளை பண்ணா 4 வரணும்பா. சோ ஆன்சர் என்ன வரணும்? 5 வரணும். சோ 1 4 is 4. சோ டிவைட் பண்ணா போடுவீங்க 2x 2x. ஓகேவா? சோ 1 டைம் இங்க 2 டைம். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 2x + 1 இன்டு இங்க x + 2 = 0. இத தனித்தனியா பிரிச்சீங்கன்னா 2x + 1 = 0. x ஓட ஆன்சர் -1/2 வரும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா x + 2 = 0. அப்ப x ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா -2. அப்ப எனக்கு தேவையான ஆன்சர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா x ஓட ஆன்சர் 1/3 அதுக்கப்புறம் 3 அடுத்து -1/2 அடுத்து -2. நீங்க அங்க மைனஸ் வந்துருக்கா? அப்ப அங்க +2 போட்டுவாங்க. ஆன்சர் நீ -10 போடலாம். தாராளமா போடும். சரி இல்லையா? அப்ப ஒருவேளை இங்க 3 எனக்கு தெரியும் அப்படின்னா -2 போடலாமா? அப்ப இங்க 3 என்ன பண்ணலாம்? -10 போடலாம். போட்டு
அடுத்து 1/3 -1/3 போலாம். இங்கே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பிடிக்கலாம். எனக்கு தேவையானது ஆன்சர் தான், எப்படிலாம் பண்ணலாம் செஞ்சுக்கலாம். ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். எக்ஸாம்பிள் சம் 3.28 பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸா படிச்ச மாதிரி சார் நீங்க வந்து சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட்ல பண்ணாங்க. ஸோ ப்ரீவியஸா வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து ரியல் ரூட்ஸ் வந்துச்சு அப்படிதானே. ஸோ 2, 3, 1/3 +1 -1 அப்படிங்கிறது ரியல் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸ்னா பிளஸ்ல வரும், மைனஸ்ல வரும், 0 வரும். அதான் ரியல் ரூட்ஸ் அதானே. ஆனா நமக்கு வந்து அந்த சம்லேயே பார்த்தோம்னா நமக்கு என்ன வந்துச்சுன்னா இர்ரேஷனல் ரூட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதை வச்சு நம்ம பில்ட் பண்ண முடியாது. அப்ப இங்க வரக்கூடிய ஆன்சரை பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் ரூட்ஸ் வரப்போறது கிடையாது. அது இர்ரேஷனல் ரூட்டா இருக்கலாம், அடுத்து இருக்கலாம் இமேஜினரி ரூட்டா இருக்கலாம். ஸோ அதனால இந்த செம்ம நம்ம சால்வ் பண்ணதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குது. இந்த செம்ம இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும், சரியா? அப்போ ப்ரீவியஸா படிச்ச அந்த 3 சமயமே இதே லாஜிக்ல நீங்க சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ணா அந்த சம் லென்த்தியா போயிடும். அதனால அதுக்கு ஷார்ட்கட் மெத்தட், அதுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை மெத்தட் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஆனா இந்த சம்முக்கு என்ன பண்ண முடியாது, அந்த சிம்பிளிஃபை மெத்தட ஃபாலோ பண்ண முடியாது, சரியா இல்லையாப்பா? சோ இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா x⁴ -10x³ + 26x² -10x + 1 = 0. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா இத x² டிவைட் பண்ண போறோம். இதுதான் ப்ரொசீஜர், ஓகேவா? இது x² தான் டிவைட் பண்ணனும் ஞாபகம், சரியா? சோ டிவைட் பை x², டிவைட் பை x². அப்ப எல்லா இதையும் x² டிவைட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து x² வரும், அடுத்து -10x வரும், அடுத்து +26 வரும், அடுத்து -10. சோ கீழ மட்டும் x இருக்கும், பிளஸ் 1/x² இருக்கும் = 0. அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஸ்கொயர் டேர்ம் ஒன்னா சேர்க்க போறேன், எக்ஸ் டேர்ம் ஒன்னா சேர்க்க. அப்ப ஸ்கொயர் டேர்ம்னா இவங்களும் ஸ்கொயர் டேர்ம், இவங்களும் ஸ்கொயர் டேர்ம், இவங்க எக்ஸ் இருக்காங்க, இவங்க எக்ஸ் இருக்காங்க, இது கான்ஸ்டன்ட் தனியா இருக்கு, தனியா பிரிக்க போறேன். அப்ப இங்க எப்படி எழுத பாருங்க, x² + 1/x² ரெண்டையும் ஒன்னு சேர்த்தாச்சு. நான் பிராக்கெட் தனியா போட்டேன். அடுத்து இந்த ரெண்டுலயும் பாருங்க -10 -10 காமனா இருக்குதா? அப்ப என்ன பண்றேன், -10 காமனா எடுத்தோம்னா இங்க +x மாறிடுமா, இங்க +1/x மாறி மைனஸ் வெளியே இருந்துச்சு, சரி இல்லையா? சோ கடைசி நமக்கு கான்ஸ்டன்ட் நம்பர் +26 = 0. ஓகே தானே? புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணியாச்சு, அடுத்து குரூப்பிங் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த வேல்யூக்கு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்னா லெட் எங்கலாம் x + 1/x பாத்தீங்களோ அங்கலாம் நீங்க y ன்னு போடுங்க. அப்ப x + 1/x y ன்னு என்ன பண்ண போறேன், ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்ப x² + 1/x ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லையா? அப்ப நான் இத ஸ்கொயர் பண்ண போறேன். இது ஸ்கொயர் பண்ணு. அப்ப இத ஸ்கொயர் பண்ணா இங்க ஹோல் ஸ்கொயர் வந்துருமா? அப்ப x + 1/x ஹோல் ஸ்கொயர் = y² போடலாமா? இது ஸ்கொயர் ஃபார்முலா பிரிச்சதுனா x². ஓகே, ஃபர்ஸ்ட் இது x² பிளஸ் இங்க 1/x² வரும், அடுத்து பிளஸ் 2 × x × 1/x கேன்சல் ஆயிருமா? அப்ப வெறும் இங்க 2 மட்டும் தான் வரும். சோ ஈக்குவல் இங்க y² போடலாமா? அப்ப எனக்கு x² + 1/x² தான் தேவை. அப்ப இந்த 2 ரைட் இங்க -2 போயிருமா? என்ன பண்ணலாம், இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த 2 இங்க வந்தா என்னவா போய் நமக்கு வந்து -2 மாறிடுங்க. அப்ப இந்த இடத்துல x² + 1/x² உடைய ஆன்சர் யாருன்னா y² - 2. சரியாப்பா? y² - 2 நமக்கு நிறைய ஸ்டெப் என்ன பண்ண எழுதல, உங்களுக்கு புரியணும்னு பல ஸ்டெப் எழுதிட்டு இத ஃபார்முலா படி பிரிக்க சொல்ல x உம் 1/x கேன்சல் ஆயிடும். வெறும் 2 தான் வரும், 2 அங்க போச்சா -2 ஆகும். ஓகே தானமா? இப்போ என்ன பண்றேன், இந்த ரெண்டையும் நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். இந்த ரெண்டையுமே இங்க நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் எப்படி மாற போகுது அப்படின்னு பார்த்துட்டே வாங்க. x² + 1/x² பதிலா y² - 2 போடுறேன். சோ y² - 2. அடுத்து -10 x + 1/x பதிலா y ன்னு போட்டுக்கிறேன். சோ கடைசி +26 = 0. இத நீங்க ஃபர்தரா என்ன பண்ண போறீங்க, சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் y² -10y இது ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கன்னா +24 = 0. சரியா? இப்போ t மெத்தட்ல பிரிக்க போறோம். t மெத்தட்ல பிரிச்சல மல்டிப்ளை பண்ணா -20 +24 பா. சோ ஆட் பண்ணா வந்து ஆன்சர் நமக்கு -10 வரணும். அப்ப என்ன பண்ணலாம், 6 4s are 24, இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், டிவைட் பண்ண போடலாம், y ன்னு போடலாம். அப்ப ஆன்சர் y - 6 into y - 4 = 0. தனித்தனியா பிரிச்சீங்கன்னா y - 6 = 0, அடுத்து y - 4 = 0. இப்போ எனக்கு y ஓட ஆன்சர் தேவையில்லை, x ஓட ஆன்சர் தான் தேவை. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த ஸ்டெப்ல இருந்து y க்கு பதிலா வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண போறேன். ரீப்ளேஸ் பண்ணா உங்களுக்கு பெரிய ஸ்டெப்பான்னு பார்த்துட்டே வா. இது என்ன வச்சுக்கேன். சோ இதை நேரா சால்வ் பண்றோம். ஓகே, இந்த இடத்துல y
சோ ஒய்க்கு பதிலா யாரை போடலாம்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் போடலாமா? அப்ப இங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ரீப்ளேஸ் பண்ணிடுவோமா? அப்ப எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த டிவைடோட எக்ஸ் எனக்கு வேணாம். எல்லாரும் எக்ஸ் மல்டிபிள் பண்ணுமா? இப்போ எக்ஸ் மல்டிபிள் பண்ணுறதுல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. என்ன பிளேஸ் வந்து மாத்திக்கலாம்பா. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இதை டி மெத்தட்ல பிரிக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால பிரிக்க முடியாது. அப்ப அடுத்து நம்ம வந்து பை யூசிங் குவாட்ராட்டிக் ஃபார்முலா. குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட் என்ன பண்ண போறேன்? இதுன்னு சால்வ் பண்ண போறேன். அப்போ குவாட்ராட்டிக் மெத்தட்ல சால்வ் பண்றாருந்தா சோ ஏ உடைய ஆன்சர் 1, சோ பி உடைய ஆன்சர் -6, சி உடைய ஆன்சர் 1. ஃபார்முலா எழுதிக்கிறேன். சோ ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா x is equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a. சரியா? சோ அப்படியே the value so -b அப்ப +6 மாறிடுமா? plus or minus root of b square answer 36 minus 4 into a into 1 answer 4 bracket போடலாமா? so divide by so 2 into 1 answer நமக்கு 2 தான். ஓகேவா? equal to 6 plus or minus so ரெண்டையும் சப்ஸ்டிட் ஆன்சர் root of 32 divided by 2. 32 நம்ம 16 into 2 பிரிக்கலாமா? 16 into 2 அப்ப 16 வெளிய என்ன வந்துரும்? 4 வெளிய வந்துருமா? அப்ப ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா equal to 6 plus or minus 4 root 2 by 2. ரெண்டுமே காமனா 2 எடுத்துங்கப்பா. அப்ப 2 எடுத்தீங்கன்னா so 2 எடுத்தீங்கன்னா அப்ப ஆன்சர் 3 plus or minus 2 root 2 divided by 2. so 2 cancel. so what is the final answer? 3 plus or minus 2 root 2. அப்ப x உடைய ஒரு ஆன்சர் ரெடி ஆயிடுச்சுப்பா. சரியா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. சரியா இல்லையா? இங்க ஒரு ஆன்சர் இருக்கு இல்ல? இதை என்ன பண்ணுவோம்? இதையும் சால்வ் பண்ண போறோம். சோ இங்க ஒரு ஆன்சர் இருக்கு. கடைசி பண்ண பிளஸ் ஆர் மைனஸ் பிரிச்சா 4 ஆன்சர் இருக்கு. ஓகே? இதுல ப்ரோசீட் பண்ணுவோமா? அப்ப இங்க என்ன பண்ண போறேன்? x அதாவது y க்கு பதிலா x + 1 by x என்ன பண்ண போறாங்க? ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற போகுது அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்கமா. x + 1 by x minus 4 equal to 0. இப்போ டிவைடோட x எனக்கு வேணாம். எல்லாரும் என்ன பண்ணலாம்? x டிவைட் பண்ணுவோமா? அப்ப ஆன்சர் மல்டிப்ளை பண்ணுமா? x ஸ்கொயர் plus x minus 4x is equal to 0. சாரி plus 1. இப்போ பிளேஸ் ரீஅரேஞ்ச் பண்ணீங்க. x ஸ்கொயர் minus 4x plus 1 equal to 0. டீம் இத பிரிக்க முடியாது. இத நம்ம பேசிக் குவாட்ராட்டிக் ஃபார்முலா. அப்ப a உடைய ஆன்சர் யாருன்னா 1. so b உடைய ஆன்சர் யாருன்னா -4 and c உடைய ஆன்சர் யாருன்னா 1. சரியாப்பா? சேம் சிமிலர் ஃபார்முலா என்ன பண்ண போறோம்? அப்ளை பண்ண போறோம். சேம் சிமிலர் குவாட்ராட்டிக் ஃபார்முலா என்ன பண்ணலாம்? வந்து இதே பிரசன்ட் பண்ண எழுதிக்கிறேன். அப்போ இதான் குவாட்ராட்டிக் ஃபார்முலா. இந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலால நமக்கு வேல்யூ என்ன பண்ண போறோம்? அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் -b அப்படிங்க +1 போடலாமா? plus or minus root of b square 16 minus 4 into 1 into 1 ஆன்சர் என்னது? 4. so divide by 2 into 1 ஆன்சர் 2 தான் வரும். அப்படிதானே? equal to 4 plus or minus root of ரெண்டுமே what is answer? 12 by 2. இந்த 12 எப்படி பிரிக்கலாம்? 4 3s are 12. அப்ப நமக்கு 4 எப்படி பண்ணலாம்? 2 into 2 எழுதிருமா? அப்ப ஆன்சர் 4 plus or minus 2 root 3 by 2. ஓகே தானேப்பா? இப்போ இந்த ரெண்டுமே காமனா 2 எடுத்துடலாமா? so 2 நீங்க என்ன பண்ணலாம்? காமனா எடுத்தீங்கன்னா 2 plus or minus root 3 by 2. 2 நமக்கு வந்து கேன்சல். அப்ப ரிமைனிங் ஆன்சர் 2 plus or minus root 3. ஓகேவா? சோ another x உடைய ஆன்சர். அப்ப இங்க நல்லா பாருங்க. இங்க நமக்கு ரெண்டு ஆன்சர் இருக்குது. இங்க ரெண்டு ஆன்சர் டோட்டல் 4 ஆன்சர் இருக்கா? இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். Sixth sum, find all the real numbers satisfied. சோ இங்க வந்து x உடைய வேல்யூ கேக்குறான். ரியல் நம்பர்ஸ் தான் கேக்குறான். சரியா? ரியல் நம்பர்ஸ் கேக்குறாங்க. அப்ப இமேஜினரி தவிர்த்து இந்த எல்லா நம்பரும் ரியல் நம்பர்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன் பாருங்கம்மா. 4 power x minus 3 so 2 power x plus 2 அடுத்து plus 2 power 5 is equal to 0 பா. இப்போ நான் இது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது ஐடியா வந்து இங்க தான் கொடுக்க போறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஐடியா இருக்கு. இந்த ஐடியா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன மட்டும் ஃபர்ஸ்ட் நான் -3 போட்டுக்கிறேன். பிராக்கெட் குள்ள இங்க பவர்ல பிளஸ் இருந்துச்சுன்னா இத மல்டிப்ளிகேஷனா பிரிச்சுக்கலாமா? பேபியா 2 power x into 2 power 2 போடலாமா? சோ பிளஸ். சோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? 32 போடலாம் equal to 0. அப்ப இந்த 4 power x
நான் 2 பவர் எக்ஸா பிரிச்சாதான் நான் ஆன்சர் பண்ண முடியும். அப்ப இந்த 4 நான் 2 ஸ்கொயர் the whole power x போட்டுலாம்ப்பா. அடுத்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் a பவர் x whole power y இப்படி இருக்க சொல்ல என்னோட தேவை என்ன பண்ணலாம், அது இந்த y உள்ளயும் இந்த x வெளியே எழுதிக்கலாமா. அப்ப a பவர் so y பவர் x கொடுக்கலாம்ப்பா. அப்ப இந்த இடத்துல நான் x உள்ள கொண்டு வரேன், இந்த ஸ்கொயரை வெளியே கொண்டு வரேன். அப்ப ஆன்சர் 2 பவர் x whole square minus இப்போ இந்த 2 ஸ்கொயர் what is answer மா 4. so 4 3 what is answer. அப்ப ஆன்சர் 12 into 2 power x plus 32 equal to 0. இப்போ என்ன பண்ண போறேன், ரீப்ளேஸ் பண்ண போறேன். சோ எங்கெல்லாம் 2 power x இருக்கோ அங்கெல்லாம் y இன் ரீப்ளேஸ் பண்ணு. அப்ப y இன் ரீப்ளேஸ் பண்ண ஈக்குவேஷன் எப்படி மாறும், y square minus 12y plus 32 equal to 0. இப்போ என்ன பண்ண போறோம், t மெத்தட் பிரிச்சுறோமா. இப்போ t மெத்தட் பிரிக்க சொல்ல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் 32 வரணும். சோ ஆட் பண்ணா நமக்கு -12 வரும். என்ன போடலாம், ஓகே 8 4 32 இங்க மைனஸ் வருமா, அப்ப இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ். சோ டிவைட் பண்ண என்ன போடுவீங்க, y அப்ப ஆன்சர் y minus 8 into y minus 4 equal to 0. தனித்தனியா 0 போடுவீங்கன்னா y minus 8 equal to 0. சோ y ஓட ஆன்சர் 8 னு சொல்லலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா y minus 4 equal to 0. சோ y equal to ஆன்சர் 4. இப்போ எனக்கு x தான வேணும். அப்ப எங்கெல்லாம் y இருக்கோ அங்க 2 power x போடலாமா. மறுபடியும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறேன். சோ எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் 2 power x னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்படி ரீப்ளேஸ் பண்ணா இங்க 2 power x is equal to 8 இருக்குதா. சோ 8 2 power மாத்தினா 2 power 3 போடலாமா. அப்ப இந்த பேஸ் சேமா இருந்தா பவர் கண்டிப்பா சேமா இருக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்ன வந்துரும், 3 வந்துரும். இங்க வந்தீங்கன்னா 2 power x is equal to இத 2 ஆ மாத்தினா 2 ஸ்கொயர் போடலாமா. அப்ப கண்டிப்பா பேஸ் சேமா இருந்தா பவர் சேமா இருக்குமா. x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 2 ஆ இருக்கும். அப்ப இந்த இடத்துல நமக்கு தேவையான x ஓட வேல்யூ 1 3, இன்னொரு வேல்யூ என்னவா இருக்கும் 2 ஆ இருக்கும். இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். Question number 4 solve. 2 root of x by a plus 3 root of a by x is equal to b by a plus 6a by b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணாத ப்ரொசீட் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ண போறேன், let the root of x by a அப்படிங்கிற டேர்முக்கு பதிலா y அப்படிங்கிற டேர்மை ரீப்ளேஸ் பண்ணுங்க. சரியா. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதோட ரெசிப்ரோக்கல் தான் அடுத்த டேர்மா இருக்காங்க. அத பாரு root of a by x அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் தானே. அப்ப இதுக்கு பதிலா y அப்படின்னா இங்க என்ன வருதுன்னா 1 by y இன் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த வேல்யூ நேரா சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோமா. ஆன்சர் பாருங்க 2y plus 3y கரெக்ட்டா எழுதிக்கலாம்ப்பா. கீழ தான் வந்துரும். சோ ஈக்குவல் டு இது LCM எடுத்து. LCM வந்து b ஸ்கொயர். சோ ஃபர்ஸ்ட் வந்து b ஸ்கொயர் plus 6a ஸ்கொயர் by ab ன்னு போடலாம்ப்பா. சரி நம்ம லெஃப்ட்ல என்ன பண்ண LCM எடுக்க போறேன். LCM எடுத்தீங்கன்னா 2y ஸ்கொயர் plus 3y is equal to இங்க b ஸ்கொயர் plus 6a ஸ்கொயர் by ab போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த டேர்ம் இங்க கிராஸ் பண்ணுங்க, இந்த டேர்ம் இங்க கிராஸ் பண்ணீங்கன்னா எப்படி எழுதலாமா, 2ab ஸ்கொயர் plus 3ab equal to இந்த y காமன் வச்சுக்கேன். அப்ப பிராக்கெட் குள்ள b ஸ்கொயர் plus 6a ஸ்கொயர் into y. இது லெஃப்ட் கொடுத்தா மைனஸா போயிருமாப்பா. அப்போ மைனஸா மாத்திட்டீங்கன்னா 2ab y ஸ்கொயர். சோ செகண்ட் y எழுதிக்கிறேன் minus of b square plus 6a square into y plus 3ab equal to 0. ஓகேதானமா. இப்போ இத பாத்தீங்கன்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு பாருங்க. சரியா. பாரு இங்க y ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, y டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம வந்து t மெத்தட்ல பிரிக்க போறோம். சோ t மெத்தட்ல பிரிக்க சொல்ல நல்லா கவனிச்சு பாரு. நான் t மெத்தட்ல பிரிக்க சொல்ல இங்க 2ab ஐயும் இந்த 3ab மல்டிப்ளை பண்ணா 6a ஸ்கொயர் b ஸ்கொயர். சோ மிடில்ல நமக்கு என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் சோ b ஸ்கொயர் plus 6a ஸ்கொயர் வரணும். சரியா. இந்த மைனஸ் எவ்வளவு கொடுத்தேன், மைனஸ் எவ்வளவு கொடுத்தா இங்க வந்து minus b ஸ்கொயர் போட்டு இங்க minus 6a ஸ்கொயர் போட்டு ரெண்டு நீ பெருக்கி பாரு மேல உள்ள ஆன்சர் வந்து கீழ உள்ள ஆன்சர் வந்து. சரியா. சோ டிவைட் பை கீழ யார் போடுவேன் 2ab இங்க 2ab கேன்சல் பண்ணுவோமா. யார் யார் கேன்சல் அப்படின்னு பார்த்தா ஒரு b க்கு ஒரு b கேன்சல், ஒரு a க்கு ஒரு a கேன்சல். சோ நம்பர் கட் பண்ணலாமா. 1 டைம் வாட்ஸ் ஆன்சர் இருக்குமா 3 டைம். அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
2a நம்ம என்ன பண்றது மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே தானப்பா. சோ ரிமைனிங் ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 2a minus b 2a minus b y மிஸ் பண்ணிட்டோமா, சாரி y. ஓகே சோ y மிஸ் பண்ணோம். ஓகே இங்க y இங்க y ஓகேப்பா. அப்ப இங்க என்ன வரும் அப்படி பாத்தீங்கன்னா 2ay அடுத்து மைனஸ் b. இங்க by minus 3a equal to 0. எழுதியாச்சாப்பா. இப்ப இது y கண்டுபிடிக்கலாம் தானே. ஆன்சர் 2a y minus b equal to 0 அப்படின்னா இந்த y ஓட ஆன்சர் என்ன ஆகும், b by 2a ன்னு வந்துருமா. சோ அடுத்து இங்க வாங்க செகண்ட் டேர்ம் பண்ண சொல்ல எப்படி பண்ணுவா, நமக்கு வந்து by minus 3a equal to 0 னா so y is equal to answer 3a by b ன்னு சொல்லலாமா. இப்போ y க்கு பதிலா வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணணுமா இல்லையா. சோ y க்கு பதிலா யாரை போட போறோம், சோ y அப்படிங்கிற டேர்ம் பதிலா root of x by a அப்படிங்கிற வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணணுமா. அப்ப x by a அப்படிங்கிற டேர்ம் போட்டீங்கன்னா இது எப்படி மாற போய் நோட்ஸ் வாங்கப்பா. இப்போ இதுக்கு பதிலா ரூட் போடுங்க. root of x by a equal to b by 2a போடுவியா. எனக்கு இந்த ரூட் வேண்டாமா. என்ன பண்ணலாம், ஸ்கொயரிங் ஆன் both sides. அப்ப x by a equal to b square by 4a square. So a को a cancel ஆயிருமா. what is x ஓட ஆன்சர்மா, b square by 4a. அப்போ ஒரு x ஓட ஆன்சர் ரெடிப்பா. சரியா. அதே மாதிரி இங்க பண்ணுவோமா, ரைட் சைடு பண்ண சொல்ல சோ y க்கு ரூட் போட்டுருங்க. சோ root of x by a is equal to 3a by b போட்டீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் போடணும். ஸ்கொயரிங் ஆன் both sides போட்டுங்களா. ஆன்சர் x by a is equal to 9a square by b square. இந்த a க்கு கிராஸ் பண்ணீங்கன்னா அப்ப x is equal to 9a cube by b square. சோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். क्वेश्चन 3 பாருங்கம்மா. solve 8x power 3 by 2n minus 8x power minus 3 by 2n is equal to 63. அவன் கேக்குறது x ஓட வேல்யூ தான், என்னோட வேல்யூ கிடையாது. சரி, x ஓட வேல்யூ தான் கேட்கணும். சால்வ்னா x வேல்யூ பிடிக்கணும். பிளஸ் இந்த பவர்லோட மைனஸ் நம்ம பிளஸ்ஸா மாத்தணும். அப்ப இந்த ரெசிபிளா மாத்தி விட்டுருவோமா. அப்ப அடுத்து எப்படி மாற போய் பார்த்துட்டே வாங்க. 8x power 3 by 2n minus 8 by x power 3 by 2n is equal to answer is 63. ஓகே தானப்பா. பவர்ல பிளஸ் மைனஸ்க்கு பிளஸ்ஸா மாத்தி வச்சுப்பா. இப்ப அடுத்து என்ன பண்ணணும், இந்த x பவர் இருக்கிறதுனால அந்த x பவர் என்ன பண்ண ரிமூவ் பண்ண போறேன். அதுக்கு let x power 3 by 2n அப்படிங்கிற டேர்ம்ல என்ன பண்றோம், y இன் ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப y இன் ரீப்ளேஸ் பண்ணா மேல உள்ள ஈக்குவேஷன்ல x பவர் 3 by 2n க்கு y இன் போடுறோமா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 8y மைனஸ் செகண்ட் ஸ்டெப் 8 by y equal to answer 63. இந்த y நமக்கு தேவையில்லை, அல்லது y மட்டும் இருக்கணுமா. ஆன்சர் 8y square minus 8 equal to 63y ன்னு சொல்லலாமா. இது லெஃப்ட் வாங்க மைனஸா போயிருமாப்பா. அப்ப ஆன்சர் 8y square minus 63y minus 8 equal to 0. இது டீம்ல தெரிஞ்சுக்கோமா. சோ மல்டிப்ளை பண்ணா 8 into 8 minus 64 வருமா, minus 64 வரணும். சரியா. சோ ஆட் பண்ணா minus 63 வரணும். அப்ப ஆன்சர் 164 is 64. இங்க மைனஸ், இங்க மைனஸ் வந்துருமா. சோ டிவைட் பண்ண போடுவீங்க 8y 8y. சோ one time இன்னொரு ஆன்சர் 8 time. what is the answer மெசேஜ் எப்படி வரும், 8y plus 1 into y minus 8 equal to 0. தனித்தனியா சரி பண்ணுமாப்பா. பாருங்க ஃபர்ஸ்ட் 8y plus 1 is equal to 0. இது y ஓட ஆன்சர் என்னவா இருக்குமா, ஆன்சர் minus 1 by 8 ன்னு சொல்வியா. சோ அடுத்து செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இப்படி வரும் y minus 8 equal to 0. y ஓட ஆன்சர் என்னவா இருக்கும் 8. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எங்கெல்லாம் y இருக்கோ அங்க x power 3 by 2 எழுதிக்கோமா. பாருங்க சப்ஸ்டிட்யூட் y is equal to x power 3 by 2n. இதை ரீப்ளேஸ் பண்ணினா இது எப்படி மாற போகுது மாத்திடுவோமா. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டே வாங்கம்மா. y க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப x power 3 by 2n is equal to minus 1 by 8 ன்னு சொல்லலாமா. இப்போ இங்க பவர்ல 3 இருக்குதா, அப்படி இந்த பவர்ல 3 ஆ மாத்துறாங்க. x power 3 by 2n is equal to minus 1 by 2
the whole cube சொல்லலாமாப்பா? whole cube சொல்லாம இல்லையாப்பா? ஓகே, -1/8 the whole cube -1/8 வந்துரும். இப்போ இந்த பவர்ல உள்ளது இங்க பவரா போச்சுல, பவர்ல தான் போகும். அது எப்படி மாதிரி ரெசிப்ரோக்கலா மாறும். எப்படி அதெல்லாம் x is equal to -1/2 whole power 3 into இது இங்க வச்சுனா 2n/3 மாறுமா? சோ இந்த 3 இந்த 3 என்ன ஆயிரும்? கேன்சல். இப்போ இங்க எது வந்துச்சா -1/2 the whole power 2. இப்போ எழுதிட்டேனே x is equal to -1/2 whole power 2 the whole power n சொல்லலாமா? ஓகே, இப்போ ஏன் 2 தனியா பிரிச்சனா இங்க மைனஸ் இருக்குதா இல்லையா? இது ஸ்கொயர் பண்ண பிளஸ்ஸா மாறிடுமா? 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா அப்போ x is equal to 1/4 the whole power n சொல்லலாமா? அப்ப இத பவர் ரெண்டு தனியா கொடுத்தா எப்படி அதனா 1 power n by 4 power n. இது 1 க்கு பவர் என்னதான் போட்டாலும் 1 தான். இந்த 4 power மேல வந்துச்சுனா பவர் மைனஸ் ஆகுமா? அப்ப x ஓட ஆன்சர் யாருன்னா 4 power minus n. இது ஒரு ஆன்சரா இருக்கட்டும், பின்னால பாஸ். சரியா இல்லையா? இதே ஸ்டெப்ப என்ன பண்ண போறேன், அடுத்த ஸ்டெப்க்கு ஃபாலோ பண்ண போறேன். சோ அடுத்த ஸ்டெப் யாருமா y is equal to 8 இருக்கா இல்லையா? சோ இங்க நீங்க ஃபாலோ இதே லாஜிக் தான். அப்ப என்ன பண்ணனும், x பவர் 3/2n is equal to what is the answer மா 8. இப்போ இந்த 8 நீ பவருக்கு மாத்தனா எப்படி மாத்தலாம், x பவர் 3/2n is equal to 2 power 3 சொல்லலாமா? இப்போ இந்த பவர் வந்து இங்க பவர்ல கொடுத்தா ரெசிப்ரோக்கலா மாறிடுமா? அப்ப x is equal to 2 power 3 into 3/2n சொல்லுவியா? சாரி 2n/3 சாரி 2n/3. ஓகேவா? இப்போ யார் யார் கேன்சல், 3 கேன்சல். இப்போ x is equal to 2 square the whole power n சொல்லலாமா? அப்போ x ஓட ஆன்சர் யாருன்னா 4 power n. அப்ப இந்த இடத்துல ரெண்டு ஆன்சர், இந்த ரெண்டு ஆன்சருமே பொருந்துமா அல்லது ஒரு ஆன்சர் பொருந்துமா அப்படி செக் பண்ணி சொல்றேன். நல்லா கவனிச்சு பாரு, ஒரு ஆன்சர் தான் பொருந்தும். சோ இந்த ஆன்சர் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இஸ் ரிஜெக்டட். ஏன் ரிஜெக்ட் ஆகுது, இது நமக்கு அக்செப்ட். ஏன் இது மட்டும் நீங்க அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாரு, x ஓட வேல்யூ வந்து பவர்ல -4 இருக்குதா? எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க, நல்லா கவனிச்சு பாரு, சிம்பிளா புரிஞ்சிடும். x க்கு பதிலா நீ 4 power -10 போடுறதுல இங்க -10 இருக்குமா? எக்ஸாம்பிள் வந்தா இந்த இடத்துல x அதாவது 8 x பவர் மைனஸ் அப்படிங்கிற டேம் இருக்குமா இல்லையாப்பா? டேம் இருக்குமா? அடுத்து நடுவுல மைனஸ் இருக்குது. இங்க மைனஸ் போட்டா பிளஸ்ஸா மாறிடுமா? அப்ப 8 x பவர் பிளஸ் டேம் வந்துருமா? இது பிளஸ் டேம். நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல 8 பவர் மைனஸ் டேம் சாரி x பவர் மைனஸ் டேம் வந்து பெருசா இருக்குமா, x பவர் பிளஸ் டேம் பெருசா இருக்குமா? ஏன்னா இதுதான் எப்படி பெருசா இருக்கும் அப்படின்னு இது நமக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பா வந்து இந்த வேல்யூ நமக்கு வந்து எப்பயும் சிறுசா தான் இருக்கும். அப்போ பெருசுல இருந்து சிறுசா இருக்கு, மைனஸ்ல வர ஆன்சர் என்ன இருக்குது, பிளஸ்ல இருக்குது. சரி இல்லையா? வர முடியுதா? நீ மைனஸ்ல போடுறது இல்ல, இது மைனஸா மாறும், இது பிளஸ்ஸா மாறும், இதுதான் லார்ஜர் வேல்யூ. அப்ப இங்க -63 இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர், இது ரிஜெக்ட் ஆயிடும். சரியா இல்லையா? ஆனா இங்க +63 இருக்கிறதுனால இந்த வேல்யூ லார்ஜராகவும் இந்த வேல்யூ ஸ்மாலாவும் இருந்தா மட்டும்தான் உனக்கு இங்க பாசிட்டிவ் வரும். அப்படி இந்த மைனஸ் வேல்யூ பொறுத்தல ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்மாலா மாறிடும், செகண்ட் வேல்யூ லார்ஜரா மாறதுனால மைனஸ் தான் ஆன்சர் வரும். ஆனா இங்க பிளஸ் ஆன்சர் இருக்கிறதுனால யார் மட்டும் தான் ஆன்சரா இருப்பாங்க, 4 power n மட்டும் தான் ஆன்சரா இருப்பாங்க. 4 power minus என்ன ஆயிரும், ரிஜெக்ட் ஆயிரும். அப்ப இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். எக்ஸசைஸ் 3.5 ல क्वेश्चन நம்பர் 2 மா. Examine the rational roots. Okay, examine the rational roots. So what is the rational numbers அப்படினா a number in the form of fraction p/q. அப்படிதானே? ஒரு நம்பர் வந்து p/q அப்படிங்கிற வடிவத்துல இருந்தா அது rational number னு பேர். இந்த rational roots அப்படிங்கிறதுல எக்ஸாம்பிள் சொல்றேன். 3 அப்படிங்கிறது ஒரு rational number தான், டிவைட்ல 1 இருக்குன்னு அர்த்தம். 2 அப்படி rational number தான், டிவைட்ல 1 இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே அந்த rational number தான். சரியா இல்லையாப்பா? அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு fraction நம்பருக்கு தான் என்ன பேரு, ரேஷனல் நம்பர்னு பேரு. ரேஷனல் நம்பர்ல √3 வருமானா இஸ் நாட் பாசிபிள், இஸ் irrational நம்பருக்கு வராது. சரி இல்லையா? அப்போ நம்ம ரேஷனல் ரூட்ஸ் தியரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷனல் ரூட் அப்படிங்கிற ஒரு தியரம் கான்செப்ட் இருக்குது. ரேஷனல் ரூட் தியரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்ன பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஆனா இந்த முதல் சமயம் என்ன பண்ண போறோம், நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியர் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். இப்ப ஈஸியான வேல சால்வ் பண்ண போறோம். எனக்கு தேவை ஆன்சர். சரி, அதான் பண்றேன். இந்த சம்ம நான் பை யூசிங் சிந்தட்டிக் டிவிஷன்ல போறோம். நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் போட சொல்ல நம்ம கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். x³ ஃபர்ஸ்ட் 2 போடணும், x² -1, xங்கிற டேர்ம் இல்ல 0 at -2. இப்போ இந்த எல்லா டேர்மையும் கூட்டினா 0 வருதா யோசிச்சு பாருங்கப்பா.
அப்போ கண்டிப்பா x = 1 அசிய ரூட்ஸ் போடலாமா? எல்லா இதுக்கும் இப்ப 0 வருது இல்லையா? அப்போ இதுபடி நம்ம 1 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 0 2 2 1 அடுத்து என்ன பண்ணுவோம்? 1 1 அடுத்து 1 லாஸ்ட் ஆன்சர் என்னமா? 0. அப்ப இந்த இடத்துல x = 1 அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் இருந்துச்சாச்சு. இது நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான். 2x² + x + 1 = 0. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணதுல 1 2 is 2 மல்டிப்ளை பண்ணா 2 வரும், ஆட் பண்ணா 1 வருமானா வராது. சரியா? நம்ம யூசிங் என்ன ஃபார்முலா பண்ணணும்? குவாட்ரேட்டிக் ஃபார்முலா. அப்ப a ஓட ஆன்சர் யாருன்னா 2, b ஓட ஆன்சர் யாருன்னா 1, c ஓட ஆன்சர் யாருன்னா 1. by using quadratic formula என்ன பண்ணலாமா? x = -b plus or minus root of b square minus 4ac by 2a equal to minus b minus 1 plus or minus root of b square 1 minus 4 into 2 into 1. What is the answer ma? 8. So divide by 2 into 1. What is the answer? 2. And that போட்டேன். சரியா? இப்ப answer -1 plus or minus 2 to the 4. Sorry. இங்க 2 போடணும். ஓகேவா? So divide by இங்க 4 வந்து. சரியா? அப்ப இங்க ரெண்டையும் கழிச்சா ரூட்க்குள்ள மைனஸ் வருமா? So divide by what is the answer? 4. அப்ப இங்க root of minus answer I இருக்கலாமா? -1 plus or minus √7. So into I divide by 4. ஓகே தானப்பா? அப்ப இந்த இடத்துல இமேஜினரி ரூட் வருது. அதுதானே நமக்கு எடுத்து ரேஷனல் ரூட் தான். அப்ப ரேஷனல் ரூட்ல இர்ரேஷனல் ரூட் வந்தா எடுக்கக்கூடாது, இமேஜினரி எடுக்கக்கூடாது. அப்ப இந்த சம்முக்கு எத்தனை ரேஷனல் ரூட் தான் வரும்? ஒன்லி 1 ஆன்சர் வரும். அப்ப இந்த இடத்துல நமக்கு ரேஷனல் ரூட் யாருன்னு பாத்தீங்கன்னா, சோ எக்ஸ் ஓட ஆன்சர் 1 மட்டும் தான் நமக்கு ரேஷனல் ரூட்டா இருக்கும். மற்ற ரெண்டுமே ஆன்சர் தான். ஆனா இது இமேஜினரி ரூட்டா தான் இருக்கிறது, ரேஷனல் ரூட்டா இருக்காது. அப்ப இதான் நமக்கு தேவையான ஆன்சர். क्वेश्चन நம்பர் 2ல சப்ஜெக்ட் 2 பார்க்க போறோம்பா. சோ ரேஷனல் ரூட் அப்படிங்கிற டாபிக் வந்து இப்பதான் பார்க்கணும். ஓகேவா? நல்லா கவனிச்சு பாரு. ரேஷனல் ரூட் தியரம். சோ ரேஷனல் ரூட் தியரம் அப்படிங்கிற டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, உனக்கு வந்து ஒரு பாலினாமியல் அல்லது ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. சோ ஈக்குவேஷன் ஈக்குவல் 0 இருக்கும், பாலினாமியல் என்ன ஈக்குவல் 0 இருக்கு, அவ்வளவுதான். சரியா? அப்ப இந்த பாலினாமியல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சோ an x பவர் n பிளஸ் a n minus 1 சோ x பவர் n minus 1 சோ இது கண்டினியூஸா நமக்கு a நாட் ஈக்குவல் டு 0 வரைக்கும் வரும். இது கண்டினியூஸா குறைஞ்சிட்டே இருக்கும். சரியா இல்லையா? அதுக்கு வந்து நமக்கு என்ன டேர்ம்னா வரலாம், a b c எல்லாம் வரலாம். ஓகே? அப்ப நமக்கு ப்ரொசீஜர் படி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, an எடுப்பாங்க. சோ லாஸ்ட் டேர்ம் நம்ம a நாட் எடுப்பாங்க. சரியா? இப்ப இந்த இடத்துல இந்த இதுல வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம p அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு q ன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ p is a factor of a naught. அப்ப a naught அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல வரக்கூடிய ஃபேக்டர் எல்லாமே யாருக்கு சொல்றோம்? p க்கு சொல்றோம். அடுத்து q is a factor of an. அப்ப an அப்படிங்கிற நம்பர் இருக்கும். அதுல வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே யாருக்கு சொல்றோம்? q க்கு சொல்றோம். இந்த ரெண்டையுமே வச்சு எனக்கு தேவையான ரேஷனல் ரூட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரேம் பண்ணுவோம். அப்ப ரேஷனல் ரூட்னா p by q ன்னு அர்த்தம். அப்ப இங்க வரக்கூடிய நம்பரையும் ஒன்னா மேட்ச் பண்ணி பண்ணுவோம். இங்க வந்து நம்ம ரூட்டை ஃப்ரேம் பண்ணுவோம். அது ரூட்டா இருக்கலாம், அசம்ப்ஷன் தான் தவிர்த்து ரூட் நம்ம பெர்ஃபெக்ட்டா சொல்ல முடியாது. சரியா இல்லையா? சோ அந்த லாஜிக் நம்ம பார்க்க போறோம். சோ அப்படி பார்க்க சொல்ல இந்த சம்முக்கு இதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணுவோம். சரியா இல்லையா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கவுன்ஸ் பார்த்தோம்னா, இங்க இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் x பவர் 8. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, அது an. அது an ஓட ஆன்சர் யாரு பாத்தீங்கன்னா 1. சோ கடைசி டைம் கான்ஸ்டன்ட் டைம். சோ கான்ஸ்டன்ட் டைம் பாத்தீங்கன்னா a நாட். சோ a நாட் ஓட ஆன்சர் 1. சரியா? an a நாட். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்முலா அப்படியே எழுத போறேன். p is a factor of a நாட். இப்போ a நாட் அப்படி 1 தானே. சோ இந்த 1 எந்தெந்த நம்பர்லாம் பெர்ஃபெக்ட்டா டிவைட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 டிவைட் பண்ணும், மைனஸ் பெர்ஃபெக்ட்டா டிவைட். எனக்கு என்ன கேட்கல, குவாஷன் கேட்கல. 1 - 1 இந்த 1 பெர்ஃபெக்ட்டா டிவைட்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Q எனக்கு வேணும். அப்ப Q is a factor of AN. அப்ப AN யாருன்னா 1. இப்ப இந்த 1 யாரெல்லாம் டிவைட் பண்ணுவாங்க? 1 டிவைட் பண்ணுவாங்க, -1 பர்ஃபெக்ட்டா டிவைட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணியாச்சு? PQ கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. அது யாரு ரேஷனல் வேணுமா இல்லையா? அப்போ ரேஷனல் ரூட் இஸ் ஈக்குவல் டு P by Q. So இந்த இடத்துல P உடைய ஒவ்வொரு ஆன்சருக்கும் Q உடைய ஒவ்வொரு ஆன்சருக்கும் மேட்ச் பண்ண போறேன். அப்ப இங்க P 1 by இங்க நமக்கு 1 கமா, அடுத்து 1 by அடுத்து வந்து -1 கமா, அடுத்து -1 எடுத்துக்கிறேன். சோ -1 by ஃபர்ஸ்ட் ஆன்சர் 1 கமா, அடுத்து -1 by -1 எழுதுறியா? இதை நீங்க ஃபர்தரா நீ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 1, இது ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு -1, இது ரெண்டையும் டிவைட் பண்ணா -1 வந்துருச்சு. திருப்பி எழுதக்கூடாது. அடுத்து இந்த ரெண்டையும் கட் பண்ண ஆன்சர் 1 வந்துருச்சு. அப்போ இந்த 1 இந்த -1 மேபி ரேஷனல் ரூட்டா இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ரேஷனல் ரூட் பெர்ஃபெக்ட்டா சொல்லல. அப்ப ரேஷனல் ரூட்டா இருக்குமா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணல 0 வந்துச்சுன்னா அது நமக்கு ரேஷனல் ரூட்டா இருக்கும். 0 வரலையா ரேஷனல் ரூட்டா இருக்காது. அப்ப இந்த கொடுத்த ஈக்குவேஷன் P of x எடுத்துக்கலாம். சோ P of x is equal to x power 8 minus 3x plus 1. சரியா இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன்? x க்கு பதிலா 1 போடுறேன். அப்ப x க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா சோ P of 1 is equal to so 1 power 8 minus 3 into 1 plus 1. சோ இதோட ஆன்சர் என்ன வரும்? -1 வந்துருமாப்பா? சோ 1 to 8 1 தானே. சோ இது 1 தானே. சோ 1 கூட்டினா 2. இது மைனஸ், ஆன்சர் இஸ் -1. அடுத்து -1 போட்டு பாரு. அப்ப இங்க -1 வந்ததனால not equal to 0. அப்படிதானே? அப்ப இது வந்து is not a root. It is not a root. இது ரூட்டா இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா 0 வந்தா ரூட்டா இருக்கும். இது 0 வரல. அடுத்து x க்கு பதிலா நீ -1 போட சொல்ல. சோ P of -1 is equal to so -1 the whole power 8 ஆன்சர் 1 தான். அப்ப இங்க -1 போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் +3 ஆயிடுமா? அடுத்து 1. இப்ப எல்லாத்துக்கும் ஆன்சர் 5. சோ not equal 0. அப்ப இங்க பாத்தீங்கன்னா சோ இது என்னவா இருக்காது? ரூட்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல. therefore இதுவும் என்ன சொல்லணும் வந்து it is not a root னு எழுதி முடிச்சாச்சு. அப்ப இங்க டோட்டலாவே நமக்கு ரெண்டு ரூட் தான் ரேஷனல் ரூட்டா இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அப்ப ரெண்டே செக் பண்ணி வர ஆன்சர் வந்துச்சா? வரல. அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு ரேஷனல் ரூட்ஸ் வருமானா? நோ. அப்ப ஆன்சர் என்னது? here no rational root. Here no rational roots. சரியா? அப்ப இந்த வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும்? இமேஜினரியா இருக்கலாம், irrational ரூட்ஸா இருக்கலாம். என்ன வராது நமக்கு வந்து ரேஷனல் ரூட்ஸ் மட்டும் வரவே வராது. எக்ஸாம்பிள் சம் 3.26 பாருங்கப்பா. என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. ஃபைண்ட் தி ரூட்ஸ். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சம்ம வந்து நம்ம எந்த லாஜிக்ல சால்வ் பண்ணா மேல ஒரு சம் பார்க்கணும். ரேஷனல் ரூட்ஸ் தியரம் அப்படிங்கிற டாபிக் தான் சால்வ் பண்ணணும். சோ அப்படி சால்வ் பண்ணதுல இந்த சம் ரொம்ப லென்த்தி ப்ராசஸா போயிடும். நமக்கு தேவை ஆன்சர்ஸ் தான். சரியா? அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம என்ன பண்ணலாம்? ஏ என்ன எடுத்துக்கலாம். இந்த 3 ஏ நாட் அப்படின்னு என்ன பண்ணணும்? ப்ரொசீஜர் படி பண்ணணும். பட் நமக்கு தேவை ஆன்சர் மட்டும் அப்படின்னு நாளையில பண்ண போற இந்த சம்மை கொஞ்சம் வேறமா சால்வ் பண்றது. கொஸ்டின் எடுக்கிற பாருமா. 2x கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. நல்லா கவனிச்சு பாரு. இது கியூபிக் ஈக்குவேஷன். இது கியூபிக் ஈக்குவேஷனா இருந்தா நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்? +1 -1 தான் பார்ப்போம். வரவே வராது. +2 -2 பார்ப்போம். அதுவும் வரவே வராது. +3 -3 பார்ப்போம். அதுவும் வரவும் வராது. அப்படி +4 -4 +5 -5 பார்க்கவே கூடாது. +3 -3 நிப்பாடிடும். அப்படி வராத பட்சத்துல இந்த சம்மை நம்ம வந்து ரேஷனல் ரூட் தியரம் மெத்தட்ல சால்வ் பண்ணாதான் ஆன்சர் கிடைக்கும். ஆனா இந்த ஒரு சம் வந்து அல்டர்னேட்டிவ் மெத்தடுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் என்ன பண்றேன்? x² காமனா இருக்கு. அப்ப இதுல இருந்து x² நீங்க காமனா எடுத்தீங்கன்னா இங்க 2x + 1 + 3 அடுத்து பிளஸ் செகண்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. இங்க 2x + 3 = 0. இப்ப அடுத்து இங்கேயும் இங்க யார் காமனா இருக்காங்கப்பா? 2x + 3. அப்போ 2x + 3 நீங்க காமனா வெளிய எடுத்தீங்கன்னா ரிமைனிங் ஆன்சர் யார் இருப்பாங்கம்மா? x² + 1 = 0 சொல்லலாமா? இத தனித்தனியா 0 போடுறோமா? அப்ப இத நீங்க தனித்தனியா 0 போட சொல்ல வரணுமா? ஃபர்ஸ்ட் 2x + 3 = 0னா சோ x ஓட ஆன்சர் என்னமா? -3/2 சொல்லிடலாமாப்பா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல x² + 1 = 0
அப்ப x square is equal to -1. Therefore x is equal to plus or minus root of -1. அப்ப root of -1 is called as I. அப்ப x உடைய ஆன்சர் யார் பாத்தீங்கன்னா plus or minus I ன்னு வரும். அப்ப இந்த இடத்துல find the roots ன்னு கேட்டிருக்கான தவிர்த்து எந்த ரூட்ஸ் சொல்லலாம், ரேஷனல் ரூட்ஸ் இல்ல ரியல் சொல்லலாம், அப்ப எல்லாமே ஆன்சர் தான். எனக்கு தேவையான ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா x உடைய ஆன்சர் -3/2 and plus I. சோ அடுத்து பாத்தீங்கன்னா -I. இதுதான் நம்ம தேவையான ரிசல்ட். சோ எக்ஸர்சைஸ் 3.4ல நம்ம என்ன டாபிக் படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா partly factored polynomial. கொஞ்சம் தான் பண்ணிருப்பாங்க ஃபேக்டர் பண்ணிருப்பாங்க. பார்ட்டினது ஒரு பகுதி அளவு, ரொம்ப கிடையாது. பகுதியில ஃபேக்டர் பண்ணிப்பா சரியா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஈக்குவேஷன் எழுதி காட்டுறேன் பாரு. x plus 1 x minus 2 equal to 0. ஒரு ஈக்குவேஷன் எழுதிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் ஃபேக்டர் பண்ணியாச்சா இல்லையா? எஸ், ஏன்னா நீ ஈக்குவல் டு 0 க்கு நடுவுல மல்டிப்ளிகேஷன் இருந்தா என்ன பண்ணாங்க, ஃபேக்டர் பண்ணியா தனித்தனியா 0 போட்டு பண்ண ஆன்சர் எழுதிடலாம். x plus 1 is equal to 0, x உடைய ஆன்சர் -1, x minus 2 equal to 0, x உடைய ஆன்சர் +2 ன்னு பண்ணி எழுதி முடிச்சலாம். அதே क्वेश्चनல இதான் क्वेश्चन, அதே क्वेश्चन தான். ஆனா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் வேற நம்பர் பண்றேன், இன்சர்ட் பண்ணிட்டேன், 5 ன்னு போட்டேன். இப்போ இத தனித்தனியா ஈக்குவல் 0 போட முடியுமா? இத தனித்தனியா ஈக்குவல் 5 ன்னு போட முடியுமா? முடியாது. அப்போ இங்க ஒரு டேர்ம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, சோ இன்னொரு டேர்ம் வந்து இங்க 0 ன்னு இருந்தாதான் இது தனித்தனியா கிடைக்கும். வந்து இப்போ இந்த இடத்துல இந்த 5 லெஃப்ட்ல போயிட்டு வச்சுக்கோமே, லெஃப்ட்ல பேச இங்க ஈக்குவல் டு ஈஸியா வந்துடுறேன். அப்ப லெஃப்ட்ல போயிட்டுனா x plus 1 into x minus 2 அடுத்து -5 equal to 0. இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஆனா இந்த 5 வந்து இந்த டேர்ம் கூட மைனஸ் இருக்கிறதுனால இதை இன்னும் என்ன பண்ணணும், எனக்கு வந்து ஃபேக்டர் ப்ராப்பரா பண்ணணும். கேட்டதானே? அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் என்ன பேரு, பார்ட்லி ஃபேக்டர்ட் பாலினாமியல். அப்படி இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இந்த சம்மன் எப்படி சால்வ், அது முழுக்க முழுக்க மல்டிப்ளிகேஷன் வந்து ஈக்குவல் டு 0 இருந்தா தனித்தனியா 0 போட்டு வேலையை முடிச்சு போயிடலாம், அப்படிதானே? ஆனா இந்த இடத்துல ஒரு நம்பர் பிளஸ் ஆவோ ஒரு நம்பர் மைனஸ் ஆவோ இருக்க சொல்ல இத நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கறத என்ன பண்ண போறோம், எக்ஸசைஸ் வந்து 3.4ல முழுக்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இங்கேயே நமக்கு வந்து ரெண்டு கேட்டகரியா என்ன பண்ணலாம், 3 கேட்டகரியா நம்ம சம பிரிப்பாங்க. இந்த சம்மதான் என்ன பண்ணா இந்த வருஷம் 2026ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन கிரியேட்டிவ் क्वेश्चन கேட்டாங்க. ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான் இருக்கும். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், இங்க நமக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த ரெண்டே டேர்ம் எழுதிருக்கேன், 2 டேர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷன் எழுதிருக்கேன். ஆனா உங்களுக்கு வரக்கூடிய சம்ல 4 டேர்ம் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். அந்த 4 டேர்ம்ல எந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற லாஜிக் தெரிஞ்சா மட்டும் தான் சம் ஈஸியா இருக்கும். மற்றபடி இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சரியாப்பா?